ஹலோ மக்களே. என்னடா இவன் எங்கே கிளம்பி போகிறான் தானே பார்க்குறீங்க? வேற ஒன்றும் இல்லைங்க. சின்ன வயசுலேருந்து நாங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அதில் ஒருத்தனுக்கு மேரேஜ் ஆக போகுது. ஃபஸ்ட்டு கை கோயிங் டு கெட் பிகெட் ஃபஸ்ட் விக்கெட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஸோ அதான் நானும் என் ஃப்ரெண்டும் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோம். இன்னொருத்தன் வந்து ஆல்ரெடி கிளம்பிட்டான். ஏன்னா அவன் தம்பி இல்லை, கொஞ்சம் சீக்கிரம் போகணும், அதனால் அவன் கிளம்பிட்டான். இன்னும் 2 பேர் வந்து வரணும்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தன் ஃபாரினில் இருக்கான், இன்னொருத்தன் அவனுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரணுன்ட்டான். இன்னொருத்தனை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர மாட்டேங்கிறான். என்னென்ன பண்ணுறான் பாருங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. டேய், கூப்பிட்டா தான் வரீங்களாடா? இப்படி தான் இருந்துச்சு. சரி, ஓகே. நாங்கள் போய் ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு கோயம்பேட்டில் தான் பஸ்ஸு போட்டிருந்தோம். போகிற வழியில் சரியான டிராஃபிக்கு. எந்த டிராஃபிக் மட்டும் என்றைக்குமே பஞ்சமே கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே. டிராஃபிக்லாம் தாண்டிட்டு கோயம்பேடு போய் ரீச் ஆயாச்சு. எங்கன்னா பார்த்தீங்கன்னா மப்சில் பஸ் ஸ்டாண்டு தான். மப்சில் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு எல்லோரும் தெரியும் நினைக்கிறேன். கோயம்பேடு மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே தான். சரி, நாங்களும் போய்ட்டு பஸ்ஸுக்கு தேடிட்டே இருந்தோம். பஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி, கொஞ்சம் ஃப்ரெண்டில் தான் நிற்கிறேன், வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே, அண்ணன் பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ணுங்க, இது கார் கிடையாதுப்பா, பஸ்ஸு. சைடில் தான் நமக்கு எல்லாமே காசு லக்கேஜ்லாம் வைக்கிறது இருந்தாங்க. சரி, ஓகே, சைடில் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓப்பன் பண்ணார். நமக்கு இருக்கிறது சின்ன பேக் தான். அந்த சின்ன பேக்கை வச்சுட்டு உள்ளே போய் உட்காந்துட்டோம். இதே மாதிரி தான், நல்லா லைட் ஃபிட்டிங்லாம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க, சபரிமலைக்கு போய்ட்டு வரும்போது இதே மாதிரி ஒரு பஸ் தான். அப்போ இவன்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், டேய் இதே மாதிரி பஸ்ஸில் தானே நானும் அவனும் வந்தோம். அவனுக்கு வரும்போது தான் ஃபுல்லாக ஏதோ என் மூஞ்சியோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. சரி, இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அவன்கிட்ட, டேய் இப்படி தானே நானும் அவனும் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு வந்தோம். ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக வீங்கி அவனுக்கு இதாகிடுச்சுடா, என்னால் பாவம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். டேய் டேய், அதெல்லாம் சொல்லி நான் பயம் கொடுத்தாரா அப்படின்னு சொன்னான். நான் ஒன்றும் இல்லை, சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். பஸ் எடுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆச்சா. பின்னாடி சுற்றி முற்றி பார்த்தோம், பஸ்ஸு ஃபுல்லாக எம்டியாக இருந்துச்சு. நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம் போல். என்ன பண்ணுறது, கொஞ்சம் லேட்டாக இருக்கக்கூடாது. இல்லை, லேட்டானா பஸ்ஸை விட்டு போயிடுவாங்க. பஸ்ஸை விட்டு போனால் 1200 லாஸு. கிளம்பாக்கத்துக்கு போனாங்க பாரு, நாங்கள் வந்து வாட்டர் பாட்டில் வாங்க மறந்துட்டோம். கிளம்பாக்கத்தில் போனோடனே வாட்டர் பாட்டில் கூட இப்போலாம் சூப்பராக இதாகிடுச்சுங்க. எல்லாமே இப்போ வந்து இந்த ஏதோ இது இருக்கும்ல நமக்கு, இந்த வெண்டிங் மிஷினு, அதே மாதிரி தான் எல்லாமே இப்போ ஹைடெக் ஆகிடுச்சு. சென்னையே இப்போ வேறு லெவல் அந்த மாதிரி ஆகிடுச்சு. காலைல போய் ரீச் ஆகியாச்சு. அவன் ஊர் புளியங்குடி, அந்த ஊரில் ரீச் ஆகிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவன் தான் எங்களுக்கு பிக்கப் பண்ண வரணும். நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம்.